அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜாப் எவாலுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் எவாலுவேஷன் என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சரியான சேலரி கொடுக்கணும். ஸோ சேம் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு சேம் சேலரி தான் கொடுக்கணும். ஸோ அதே போல் எப்படி உங்களுக்கு கிரேடு பிரித்து என்ன மாதிரி சேலரி கொடுக்கலாம், ஸோ இந்த மாதிரி எவலுவேஷன் பண்ணுறது தான் ஜாப் எவலுவேஷன். ஸோ இதோட குறிக்கோள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டு டிசைட் த ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் டிஃபரெண்ட் ஜாப். ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்குடைய இடையுள்ள வேல்யூன்னு சொல்லி தெரியணும். ஸோ ஜாப் எவலுவேஷன் பண்ணும்போது தெரியும். எப்படின்னா, ஸோ ஒரு சில வேலை பார்க்கும்போது ஸ்கில் அதிகமாக தேவைப்படும். ஸோ சம் டைப் ஆஃப் ஒர்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர்வைசர் ஜாப் அந்த மாதிரி இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சம் ஜாப்புக்கு வந்து எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சில வகையான வேலை பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து ஜாப்போடைய வேல்யூ வந்து நிர்ணயிக்கலாம். ஸோ இதை வச்சு ரிலேட்டிவ் வேல்யூ வந்து ஈஸியாக வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, டு ஃபிக்ஸ் கரெக்ட் வேஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ எம்ப்ளாயீஸுக்கு வந்து வேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுவும் ஜாப் எவலுவேஷன் பண்ணுறதுனால போக முடியும். ஸோ எப்படின்னா, ஜாப் எவலுவேஷன் பண்ணும்போது காம்படிட்டர் பே நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து மற்ற கம்பெனியில் எந்த மாதிரியான காம்படிட்டர் எந்த மாதிரி பே கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை வச்சு கொடுக்கலாம், இது முடிவு பண்ணலாம். ஸோ ஜாப் லெவல் எந்த மாதிரி இருக்குது, கிரேட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, ஸோ அதை வச்சும் வந்து கரெக்டாக வந்து வேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். மூணாவது பாயிண்ட்டு, டு ப்ரொவைட் ஏ பேசிக்ஸ் ஃபார் ரிக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், ட்ரைனிங், ப்ரொமோஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஜாப் எவலுவேஷன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியில் ஸோ எந்த மாதிரியான வேக்கன்சி வந்து காலியாக இருக்குதுன்னு சொல்லி, ரிக்ரூட்மெண்ட் என்னன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது தெரிஞ்சிடுச்சுன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் உள்ள எம்ப்ளாயீஸ் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். ஸோ அவங்கள செலெக்ஷன் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கில் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஒர்க் நல்லா பண்ணுறாங்கன்னா எவலுவேஷன் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஜாப் எவலுவேஷனில் மூணாவது பாயிண்ட்டு. ஸோ ஃபோர்த்து, டு ப்ரொவைட் ஏ பேசிக்ஸ் ஃபார் நெகோட்டியேஷன் வித் எம்ப்ளாயீஸ். ஸோ ஜாப் எவலுவேஷன் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் அதாவது கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். எம்ப்ளாயீஸ் இடையே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் மார்க்கெட் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எம்ப்ளாயீஸ் இடையே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியும். ஸோ இதனால் நெகோட்டியேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெரிய அளவு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுவும் ஈஸியாக பண்ண முடியும் இந்த ஜாப் எவலுவேஷன் மூலமாக. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, டு கேரி அவுட் பீரியாடிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ ஒவ்வொரு காலநிலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வேஜஸ் வந்து எம்ப்ளாயீஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து எப்படி மாறுபடுதுன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஒரு எம்ப்ளாயி சிட்டியில் இருக்காரா இல்லை வில்லேஜில் இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ சிட்டியில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வேஜஸ் கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ், சம் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மார்க்கெட் கண்டிஷன், அந்த டைம் பொறுத்தளவில் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேஜஸ் கொடுக்கணும். ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட்டு, டு மினிமைஸ் லேபர் டர்ன் ஓவர். ஸோ லேபர் டர்ன் ஓவர் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஜாப் எவலுவேஷன் பண்ணும்போது நமக்கு ப்ரொவைடிங் காம்படிஷன் கம்பன்சேஷன். ஸோ காம்பன்சேஷன் வந்து சேலரியோட காம்பன்சேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காம்படிட்டிவ் லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 100 ஜாப் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவருக்கு வந்து 100 ஜாப்புக்கு ஸோ எக்ஸ்ட்ரா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி வந்து முடிவு பண்ணி அதுக்கு மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எம்ப்ளாயீஸோடைய இன்ட்ரெஸ்ட் இன்னுமே அதிகமாகும். ஸோ அதே போல் கரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்பெனி கொடுக்கும்போது எம்ப்ளாயீஸ் டர்ன் ஓவர் அதிகமாக இருக்காது. செவன்த் பாயிண்ட்டு, டு ஃபிக்ஸ் ஈக்குவல் பே ஃபார் ஆல் ஜாப்ஸ் ஆஃப் ஈக்குவல் வேல்யூ. ஸோ ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிக்கும் சேலரி வந்து சேமாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜெண்டராக இருந்தாலும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் சேலரி வந்து சேமாக வந்து கொடுக்கணும். ஸோ இதுவும் ஜாப் எவலுவேஷன் பண்ணுறதுனால ஈஸியாக பண்ண முடியும். எய்த்து பாயிண்ட்டு, டு இம்ப்ரூவ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். ஸோ எம்ப்ளாயருக்கு இடையான ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஜாப் எவலுவேஷனில் ஒர்க் பிளேஸ் வந்து பாசிட்டிவ் கல்ச்சராக இருக்கும்.
ஸோ கம்யூனிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதனால் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பும் இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 8th பாயிண்ட்டும் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜாப் எவல்யூஷனாக இருக்குது.